பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால சத்தியத்தை எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் நாம் கேட்க வேண்டும். சரிங்க, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் பலன்கள் 30, 60, 100 இவைகளில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? 30, 60, 100 என்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை. அந்த உவமை மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 13 to 20 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களேனா நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான் இல்லைங்களா? விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போகிறான், அவன் விதைக்கிறான். சில விதைகள் வழி அருகே விழுகிறது, சில விதைகள் கற்பாறையில விழுது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுது, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுது. நம்ம இன்னைக்கு பாக்குறது எதுன்னா இந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை. ஏன்னா இந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை தான் 3 பலன் தருது. அது வாசிங்க, மார்க் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். மார்க் 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க பலன் கொடுக்குறாங்க. எப்படி பலன் கொடுக்குறாங்க? 30, 60, 100. அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கூட 30, 60 நெக்ஸ்ட் எவ்வளவுதான் வரணும்? 90 வரணும். ஆனா 10 என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்ற? 10 தாலந்து 5 தாலந்து கொடுத்தவனுக்கு பிளஸ் என்ன சொல்றாரு? இன்னொரு 5 கொடுக்குறாரு. அந்த மாதிரி இது கொஞ்சம் ஆட் ஆகி கிடைக்குது நம்மளுக்கு. இந்த 90 இல்லாம 100 கிடைக்கிறதா பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு உவமையிலும் ஆவிக்குரிய அர்த்தங்களை வச்சுதான் இயேசு பேசியிருப்பார். அதெல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ற நமக்கு அது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. சரி, முதலாவது இந்த 30 நல்ல நிலம்தான், ஆனா பலன் 30. ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜை எவ்வளவு கொடுத்துட்டாங்க? இதோட வேல்யூ 30 கொடுத்துட்டாங்க. 30 கொடுத்துட்டாரு இயேசு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களுடைய கால்குலேஷன்லாம் பாத்தீங்கன்னா 10ல் 1, 3ல் 1 இப்படிதான் பங்கு பிரிப்பாங்க. அவங்க பேசுற அளவு இப்படிதான் பேசுவாங்க. இயேசு அப்படி பேசல, வேல்யூவேஷன் கொடுக்குறாரு. 30ன்னு கொடுக்குறாரு, 60ன்னு கொடுக்குறாரு, 100ன்னு கொடுக்குறாரு. அப்போ இந்த முதல்ல இந்த 30 அப்படின்னு சொல்லும் போது இதோட வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில 30க்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குதா? என்ன தொடர்புங்க? 30 வெள்ளிக்காசு. இயேசு கிறிஸ்து 30வது வயதுல ஞானஸ்நானம் எடுத்தாரு, 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14, 15. மத்தேயு 26, 14, 15. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாத்தீங்களா? யூதாஸ் காரியோத் போயிட்டு பிரதான ஆசாரிகிட்ட பேசுறான், நான் அவரை என்ன பண்றேன்? காட்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளவு தரீங்க? அப்போ அவங்க ஒரு வேல்யூவேஷன் ஃபிக்ஸ் பண்றாங்க. எவ்வளோ? 30. பாருங்க எவ்வளோ கரெக்டா வருது பாருங்க அந்த 30. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது கூட தன்னை எத்தனாவது வயதுல ஒப்பு கொடுத்தாரு? 30 வயதுல ஒப்பு கொடுக்கறத பார்க்க. அப்போ இந்த 30 என்பது எதற்கு நிழலா இருக்குதுன்னா அர்ப்பணிப்புக்கு நிழலா இருக்குது. எப்படி இயேசு தன்னுடைய 30வது வயதுல ஊழியத்துக்கு அர்ப்பணித்தாரோ, எப்படி 30 வெள்ளிக்காசின் மூலமா சிலுவை மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ, இந்த வேல்யூவேஷன்லாம் என்னதுங்க? 30ன்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ 30ன்றது ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஒப்புவிப்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது இது எந்த ஸ்டேஜ்னா ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. ரட்சிப்பை பெற்று ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்கு இது
நிழலா இருக்குது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். தேவனுக்கு நீங்கள் அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாத்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ இந்த ஆரம்ப நிலைன்றது என்னன்னா ஒரு அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு என்பது ஒரு ரட்சிப்பு. ரட்சிப்பின் அனுபவத்துல வந்த உடனே எல்லாரும் என்னவா மாறுறாங்கன்னா தேவனுக்கு அடிமையா மாறுறாங்க. நிறைய பேர் ரட்சிப்பை குறித்து சொல்றது இல்லை. சுவிசேஷன்ற பேர்ல என்னென்னோ சொல்றாங்க. இந்த உலகத்தின் அதிபதி கையில இருந்து மீட்டெடுத்து தேவனுக்கு நம்ம என்ன ஆகிறோம்? அடிமை ஆகிறோம். இந்த அடிமை ஆகிறதுடைய பலன் தான் பரிசுத்தமாகுதல், முடிவு நித்திய ஜீவன். அப்ப இந்த முதல் 30 பலன் என்னன்னா ரட்சிப்பும் பரிசுத்தமாகுதலும். விளங்குதுங்களா? இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? ரட்சிப்பின் அனுபவத்துல வரோம், நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? செஞ்ச பாவங்கள் எல்லாம் சுத்திகரிச்சுக்கிறோம். ஸோ அந்த ஒரு அனுபவத்திலே அப்படியே போறது தான் என்னதுங்க இந்த 30 வேல்யூ. ஆனா அதுல கூட எல்லாரும் கரெக்டா அந்த 30 வேல்யூவை ஃபாலோ பண்றாங்களான்னா இல்ல. 30 கரெக்டா பண்றாங்களான்னா இல்ல. அதனாலதான் பாருங்க, இந்த பரிசுத்தமாகுதல் அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சமீபத்தில் கூட நான் ஒரு 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 ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம், பரிசுத்தமாகுதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவர் பட்டுன்னு எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ பாவம் செஞ்சு சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பியா நீ? தெய்வ பயமே உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அவர் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஆனா தெய்வ பயம்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா வேதம் சொல்ற பதில் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப வேதம் எது தெய்வ பயம் அப்படின்னு சொல்லுதுன்னா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பாத்தீங்களா? அப்ப தெய்வ பயத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில பூரணப்படுத்த முடியும்னா பரிசுத்தமாகுதல். என்ன பரிசுத்தமாகுதல்? ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டாகும் அசுசி, கரை, ஆவியில வர கரை, மாம்சத்துல வர கரை, மாம்சத்தின் கிரியைகள், ஆவியில சிந்திக்கிற காரியங்கள், இது எல்லாத்தையும் தேவன் வெளியரங்கமா பார்க்கிறார். அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, எதையும் மறைக்கவே முடியாது, அப்பட்டமா தெரிஞ்சிடும். அதுதான் சொல்றாங்க தெய்வ பயம்ன்றது என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கட்டளை. இஸ்ரவேலருக்கு சொல்லும் போது அதை தான் சொன்னார், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன பண்ணுங்க? கர்த்தரை தொழுது கொள்ளணும். தொழுது கொள்றது ஆரம்ப நிலை. ரட்சிப்பு ஒரு ஆரம்ப நிலை. அந்த தொழுது கொள்ளுதல் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தத்தோடு கூட இருக்கணும். அப்போ இந்த நல்ல நிலம் விதைக்கப்பட்டாயிடுச்சு, சத்தியம் வந்துடுச்சு. ஆரம்ப நிலை என்னன்னா ரட்சிப்பு. ரட்சிப்புல சுத்திகரிப்பு, இந்த பரிசுத்தமாகுதல் என்கின்ற காரியம் மிகவும் முக்கியமானதா இருக்குது. எதுக்கு இந்த பரிசுத்தமாகுதல் அப்படின்றத இன்னும் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா அதே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். பாத்தீங்களா? இதுதாங்க அந்த பூரணமாகிறது. மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்படுறது. நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்த, இதுதான் தேவனுக்கேற்ற துக்கம். புரியுதுங்களா? வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இதுதாங்க தேவனுக்கேற்ற துக்கம்னா மனம் திரும்புதல் உண்டாகணும்,
ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அப்போ ஒரு ஆரம்ப நிலை 30ன்றது ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஒப்புவிப்பு. இந்த உலகத்துல நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்பட்டு தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், கிறிஸ்து இயேசுவின் மூலமா பிதாவாகிய தேவனை அறிகிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளது போல நம்மையும் பரிசுத்தமானாய் மாறி இருக்க சொல்லுகிறார். இந்த மாற்றத்துக்கு தேவையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளத்தையும் கொடுத்தது எதுனா தெய்வ பயத்தோடு நம்ம அவரை தொழுது கொள்ளணும். அப்ப தெய்வ பயத்தோடுனா தேவனுக்கு ஏற்ற துக்கம் வரணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்னன்னா, நான் தேவனுக்கு விரோதமா விஷயம் செஞ்சுட்டேன்னா என் இருதயம் மனஸ்தாபப்படணும். அந்த மனஸ்தாபம் உள்ளவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஹலோ, 30 வேல்யூன்றது என்னன்னா, 30 வேல்யூக்குரிய ரகசியம் என்னன்னா, நான் தவறு செய்திருக்கிறேன், நான் விழுந்திருக்கிறேன் மனஸ்தாபம் வருது பார்த்தீங்களா, அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவன் தான் அந்த 30 வேல்யூல செலக்டபிள் ஆனவன். புரியுதுங்களா? அப்போ இதுல 11 கூட வாசிங்க சிஸ்டர். 11 வாசிங்களா? அதாவது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். லௌகிக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. சொல்ற பாருங்க, துக்கம் லௌகிக துக்கத்தை பத்தி சொல்ல, இது எப்படிப்பட்ட துக்கம்? அது லௌகிக துக்கம் என்னத்தை உண்டாக்கும்? மரணத்தை உண்டாக்கும். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டோ? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலையும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமென். இதுதாங்க சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அப்ப இந்த 30ன்ற வேல்யூக்குள்ள வரும்போது, நம்ம அந்த பரிசுத்தத்துக்குரிய அந்த பரிசுத்த அழைப்புக்குள்ள நம்ம வரும்போது, நம்ம செய்கிற மாவிலும் மாம்சத்திலும் செய்கிற தேவனுக்கு விரோதமான அசுசியான பாவ காரியங்களை செய்யும் போது ஒரு மனஸ்தாபம் வரும். அந்த மனஸ்தாபம் வந்த உடனே தேவனுக்கு ஏற்ற துக்கம். அப்போ அதனால நம்ம மனம் திரும்பணும். மாற்றமல்ல, நம்மை உத்தமர் என்று விளங்க பண்றது அதுதான். இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் நெக்ஸ்ட் எங்க போக முடியும் தெரியுமா? 60க்கு போக முடியும். இல்லைன்னா எல்லாரும் எதுல தான் நிப்பாங்க? 30லயே தான் நிப்பாங்க. அதனாலதான் ரட்சிப்புன்றது ஏதோ ஒரு டைம் நடந்து முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா போயிட்டே இருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பாத்தீங்களா? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ தண்டனை வரும், தேவன் தண்டிப்பாரு அப்படின்றது எப்போ வரும்னா, நம்மளுக்கு துக்கம் வந்தாதான் வரும். ஐயோ, தேவனுக்கு விரோதமா நான் பேசிட்டேனே, தேவனுக்கு விரோதமா நான் நடந்துட்டேனே, தேவனுக்கு விரோதமா நான் சிந்திச்சிட்டேனே. இதுதான் பாருங்க மனம் திரும்புதலுக்கு எதுவான துக்கம்ன்றது அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த 30 என்ற எண்ணிக்கை ஒரு ஒப்புவித்தல், ஒரு அர்ப்பணிப்பு, ரட்சிப்படைந்து பரிசுத்தமாகுதலுக்குரிய வாழ்க்கைக்கு வந்து தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தி தேவனுக்கேற்ற துக்கத்தை அடைந்து நாம் நம்மை தேவனுக்கு முன்பதாக உத்தமர்களாக விளங்க செய்வது இந்த 30 என்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ரகசியம். இந்த 30ல இருந்து அந்த நிறைவுக்குள்ள நம்ம வந்தா தான் என்ன நிறைவு? நான் குற்றவாளி, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு, அந்த அந்த ஒரு துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம், நான் தேவனுக்கு அடிமையா இருக்கிறேன், அவர் பரிசுத்த, நான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ 30 என்ற எண்ணிக்கை ரட்சிப்பும் பரிசுத்தமாகுதலும் ஜீவன், அந்த ஜீவியத்துக்கு நிழலா இருக்குது. செகண்ட் வரும்போது என்ன ஆகுதுங்க? 30 60 மாறும். அப்ப இந்த 30 60 எப்படி மாறும்? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 1:6.
ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். எப்படி சொல்லிட்டே வர, ரட்சிப்புக்கு ஏதுவா. நாங்க உபத்திரப்பட்டாலும் அது உங்க ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அதாங்க, முதல்ல ரட்சிப்பை பெற்றுட்டோம், பரிசுத்தமாகுதலுக்குள்ள வந்துட்டோம். இப்ப ரட்சிப்பு பலன் செய்யணும். 60 மாறணும், 30 60 மாறணும்னா ரட்சிப்பு எப்படி பலன் செய்யணும்னா பாடுபட்டு சகிக்கணும். பாடுகளை பட்டு சகிக்கணும். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த பாடுகளை எப்படி பார்க்கறாங்க, அல்லது எப்படி ஒரு அந்த பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய பாடுகளை எல்லாம் நமக்கு வச்சுக்குவாங்க. இப்ப பவுல் இப்படி கஷ்டப்பட்டாரு, பாத்தீங்களா, பாடு இருக்குது, நம்மளும் அந்த மாதிரி பாடுபடணும் அப்படின்னு இந்த அப்போஸ்தலர்களுடைய காரியத்தெல்லாம் எடுத்து தனக்கு என்ன பண்ணிக்கிறது, ஒப்பிட்டு பார்த்துக்கிறது. ஆனா அதை கொஞ்சம் நிதானிக்கணும். பாடுகள் உண்டு, அப்போஸ்தலருக்கு வந்த பாடுகளும் நமக்கும் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு நான் இப்போ இந்த வாழ்க்கையில நடக்கிற இந்த பாடை வச்சுக்கிட்டு அதோட ஒப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? அதோட ஒப்பிடக்கூடாது. நமக்கு இருக்கிற பாடை வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் மாதிரி நானும் பாடுபடுறேன் பாரு அப்படின்னு அந்த பாடோட நம்ம ஒப்பிட முடியாது. அதற்குரிய தகுதியும் நமக்கு கிடையாது. அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9-13 வரை உள்ள வசனங்கள் வாசிங்கன்னா, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9-13. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய். எப்படி குறிக்கப்பட்டாங்களா? மரணத்துக்கு. என்ன மரணம் அது தெரியுங்களா? நம்ம லிட்டரல் டெத்து கிடையாது, ரத்த சாட்சியா மரிக்கிறது. புரியுதுங்களா? அந்த மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாகவும் குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்படும்படியாக பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். பாத்தீங்களா? உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் என்ன ஆயிட்டோம்? வேடிக்கை ஆயிட்டோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நீங்க புத்திசாலிங்க. நாங்கள் பலவீனர். நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள். நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். அப்படி இருந்தாலும் எங்க கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். இருக்கிறாங்களா? இந்த பாடம் எடுத்துட்டு நம்மளோட ஒப்பிட முடியுமா? இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு நம்மளும் பாடு பண்ணணும். இந்த பாடம் எடுக்க முடியுமா? பசியோடு இருக்க முடியுமா? தாகத்தோடு இருக்க முடியுமா? நிர்வாணத்தோடு இருக்க முடியுமா? கொட்டு வாங்க முடியுமா? கொட்டுண்டவர்களாகும். என்ன பாடுகள் இதெல்லாம்! எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். 14 வாசிங்க சிஸ்டர். அதுல 14. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. இவ்வளத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை சொல்லாமல் நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பிரியமான பிள்ளைகள் என்றனால உங்களுக்கு என்ன பண்றேன்? புத்தி சொல்றேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இவ்வளோ பாடுபடுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ எதுக்கு தெரியுமா? நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நான் அப்பா ஸ்தானத்துல ஒண்ணு பாக்குறேன். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றேன், உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனை படுறேன்றாரு பவுல். உங்களை நான் பெற்றெடுத்தேன்னு சொல்றாரு. இந்த ஆத்தும கரிசனை வரணும். ஆத்துமாக்கள் மேல வருது. இன்னைக்கு வருதா ஊழியக்காரங்களுக்கு? ஒரு வார்த்தை அவங்களுக்கு விரோதமா ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டா என்ன ஆகுது? ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? அப்போஸ்தலர் பாடுபட்டாங்க, நம்மளும் பாடு பண்ணணும். அந்த வசனத்தெல்லாம் வாசிட்டு நம்மளும் பாடு பண்ணணும். அந்த பாடோட இது என்ன பண்ண முடியாது, ஒப்பிடவே முடியாது. அதனால தான் இயேசு கிளியரா சொன்னார். பவுலை மாத்திட்டு வச்சு சொல்லும் போது கிளியரா சொன்னது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக
நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பாடுபடுறதுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்படணும். புரியுதுங்களா? பவுலை பத்தி அந்த நாத்தான்வேலுக்கு சொல்றாரு இல்லையா, போய் சொல்லு அப்படின்னு. அவர் குருடா இருக்கும்போது, பவுல் குருடா இருக்கும்போது அப்ப சொல்ற ஒரு விஷயம். கண்டினியூ பண்ணுங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாத்தீங்களா? கிளியரா சொல்லிட்டாரு. என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடு பண்ணான்னு அவனுக்கு காண்பிப்பேன். யாருக்கு? பவுலுக்கு. என் நாமத்தின் நிமித்தம். அப்போ அப்போஸ்தலர்கள் பட்ட பாடுகளை நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, அந்த பாடு எப்படிப்பட்ட பாடுனா, இயேசுவின் நாமத்தினால வந்த பாடுகள். ஏன்னா இயேசுவின் நாமத்தை சொன்னாலே அடிப்பான். அப்போ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம்னா, புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், நம்ம நீங்க எல்லாம் கேட்டுக்கிறீங்க, குடும்பமா உட்காந்து கேட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நான் செத்து போயிட்டேன். செத்து போயிட்ட பிறகு நீங்க எல்லாம் சொல்றீங்க, அந்தோனி பிரதர் தான் உலக ரட்சகர் அப்படின்னா, மற்றவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? மற்ற சபையார் உங்களை எப்படி பார்ப்பாங்க? எவனோ ஒருத்தன், ஒரு சாதாரண மனுஷன் ஒருத்தன் வந்தான் வந்தான் பின்னால ஏதோ வரான், பிரசங்கம் பண்றான், எதாவது பண்றான், அவன் செத்து போயிட்டான், அவனை போய் என்ன சொல்றாங்க? உலக ரட்சகர்ன்றாங்க. ஒரு உயிர் தெழுந்ததை நாங்க பார்த்துட்டோம்னு சொல்றாங்க. இதனாலதான் சொன்னாங்க, நாங்கள் உலகத்துக்கு பைத்தியக்காரர்கள். எப்படி சொல்ல முடியும்? இயேசு ஒரு மனிதனா வந்தாரு, பூமியில மனிதனா வந்தாரு. அந்த மனிதனா வந்த இயேசுவை பறைசாற்றணும்னா, மெசியான்னு சொல்லணும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப எவ்வளவு பாடுகள் வரும் அவங்களுக்கு. எல்லா இடத்துலயும் அடி விழுந்தது இவங்களுக்கு. கவர்மெண்ட் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தது, யூதர்கள் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க, சபையும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தது. இந்த பாடு, அவங்க பட்ட பாடு. அதனால தான் இயேசு தன்னை பின்பற்றும் போது சொன்னார். லூக்கா 9:23 நமக்கு தெரிந்த வசனம் தான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணோம்? பின்பற்ற காணணும். ஏன் சிலுவையை எடுத்துட்டு வர சொன்னாரு? நம்ம எல்லாருமே பைபிள் சொல்ற மோஸ்ட் சிலுவை சுமக்கணும், சிலுவை எடுத்துட்டு வரணும், சிலுவை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு போய் என்ன பண்ண? சிலுவை எதுக்கு சுமக்க சொன்னாரு யாருக்குமே தெரியுது இல்ல. இயேசு சிலுவை சுமந்தாரா? கடைசியில என்ன பண்ணாங்க? அவர் அதுலயே அரைஞ்சாங்க. சிலுவையில அறையப்படணும். தூக்குறதுல பிரச்சனை இல்லைங்க, தூக்குறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவரும் சிலுவை தூக்கல, நம்ம சிலுவையை தான் தூக்க சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை, அவன் சிலுவையை சுமந்துட்டு வரணும். ஏன் தெரியுமா? மரணம் உண்டு. அந்த சிலுவையில நீ அடிக்கப்படணும். இயேசு எப்படி அடிக்கப்பட்டாரு? கிறிஸ்துவினுடைய பாடுகளை சிந்தையா தரித்து கொள்ளுங்கன்னு ஏன் பவுல் சொன்னார்னா, அவர் எப்படி பாடுபட்டு மரிச்சாரோ அதே மரணம் நமக்கு இருக்குதுடா, அதே மரணம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிதான் நம்ம எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சீஷர்கள் அது உணர்ந்திருந்தாங்க. அந்த பாடுகள் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பாடுகள். அதனால தான் இயேசு பவுல் கிளியரா ஒரு இடத்துல சொல்றாரு. ரோமர் 8:18. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் சொல்றாரு பாருங்க, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு அருமையா சொல்றாருன்னா, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். எதை வச்சு சொல்றாரு? அவ்வளவு பாடுபட்டவரு சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். ஏன் சொன்னா தெரியுங்களா? அவர் எழுதின 14 புஸ்தகத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் ஃபாலோ பண்றோம். அவர் பட்ட பாடு இப்ப மகிமையா வேதமா நமக்கு கிடைச்சிருச்சு, புதிய ஏற்பாடு நமக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு திறந்தா 14 புஸ்தகத்தை எடுத்து என்ன பண்றோம்? அப்போஸ்தலர் பவுல் சொன்ன காரியத்தை எடுத்து பார்க்கறோம்னா, வேத வாக்கா தேவன் கொடுத்தாருன்னா அப்போ அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. இது புரிஞ்சிக்காம நம்ம சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் தூக்கி போய் திணிக்கிறது எதுல? அப்போஸ்தலருடைய பாடல. அப்ப நம்முடைய பாடுகள்ன்றது, ஏன்னா அங்கேயே சொல்லியிருக்குது, ரோமர் 8:18 சொன்னாலும் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்னு சொல்லிட்டு 28 ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதுதாங்க இப்ப இருக்கிற மகிமை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது. இன்னைக்கு நமக்கு வீடு இருக்குது, இன்னைக்கு நமக்கு ஆகாரம் இருக்குது, இன்னைக்கு நமக்கு தண்ணி இருக்குது,
இன்னைக்கு நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் கொடுத்துருக்கிறாரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா வாகனம் கொடுத்துருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னா யாரும் அடிக்க மாட்டாங்க. இயேசுவை பத்தி சொன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அப்போ அடிச்சாங்க, இப்போ அடிக்கல. அவங்க ஏன் அடி வாங்கினாங்கன்னா இந்த மகிமைக்கு தான். இந்த சத்தியம் உலகெங்கும் போனோம். சரித்திரத்துல இயேசு கிமு கிபின்னு இடம் பெறணும்னு அவங்க தங்களுடைய ஜீவனை கொடுத்தாங்க. ஆமென். அப்படிப்பட்ட பாடுகள், அந்த பாடுக்கு எதையும் ஒப்பிட முடியாது. புரியுதுங்களா? அது எதையும் ஒப்பிட முடியாது. அப்போ நமக்கு இந்த ரட்சிப்பு நிறைவேறணும்னா, இந்த 60 என்ற இலக்கு வரணும்னா நம்ம பாடுபட்டு சகிக்கணும். எப்படிப்பட்ட பாடுபட்டு சகிக்கணும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, இல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. அதாங்க ரட்சிப்பு நிறைவேற. அதான் ரட்சிப்பு பரிசுத்தமாகுதல் 30, 60 என்னும் போது ரட்சிப்பு நிறைவேறணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அந்த பிரயாசம் தான் நாம் பாடுபட்டு என்ன பண்ணோம், சகிக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட பாடுபடணும் அப்படின்னா பேதுரு தெளிவா ஒரு இடத்துல சொல்றாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இயேசு எப்படி பாடுபட்டாரோ அந்த பாட என்னவா தரிச்சுக்கணுமா, ஆயுதமாக, சிந்தையில ஆயுதமா தரித்து கொள்ளணும். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆமென். இப்போ நமக்கு இருக்கிற பாடு என்னது? கிறிஸ்து இயேசு ஏன் பாடுபட்டாரு? அந்த பாடுகளுடைய சிந்தைய நம்ம சிந்தையில ஆயுதமா தரிச்சுக்கிட்டு பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கணும். அப்ப இப்ப நமக்கு இருக்கிற பாடு என்னது? பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறது தான், பாவம் செய்யாம இருக்கிறது தான். பரிசுத்தமாகுதல் கிடைச்சிடுச்சு 30ல. ஆனா 60ல என்ன பண்ணா, பரிசுத்தமாகுதல் இருக்குதுன்னு அப்படியே செஞ்சுட்டு இது பண்றதா? அது தேவனுக்கு பிரியம் இல்லை. அதாவது பிரியம் இல்லைன்றத விட தேவனுக்கு வருத்தம். புரியுதுங்களா? அது தேவன் வந்து ஒரு என்னப்பா நம்ம புள்ள இப்படி இருக்குது, நம்ம புள்ள ஏன் இப்படி இருக்குதுன்ற மாதிரி திங்க் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா இது என்னன்னா, நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும், பாவத்தை விட்டு என்ன பண்ணிருக்கணும், ஓய்ந்திருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் மாம்சத்தில் பிழைக்கும்படி. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில, சரீர பிரகாரமான வாழ்க்கையில நிறைவேறணும்னா பாவங்களை விட்டு விலகுகிற பாடுபட வேண்டும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கோபப்படக்கூடாது. வேதம் சொல்லுது கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது. அப்ப நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்? வீட்டுல கோபம் வராம இருக்குமா? சாதாரணமாக வெளியில் இருக்கும் போது கோபப்படுவோம், வீட்டில் வந்தால் நல்லா இருக்கிறோம், வீடு தான் எல்லாருக்கும் சரணாலயம்னு சத்தியமாக சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் இருக்கிறதோட வீட்டில் தான் நிறைய பேருக்கு என்னது டெஸ்ட்டே இங்கே தான். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. ஆனா நம்மளுக்கு எமோஷனலி நம்ம பாதிக்கப்படலாம், நமக்கு கோபம் வரும், ஆனாலும் பாவம் செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம்? கோபம் வருதா, சண்டை படுறோமா, ஏதோ பேசிடுறோமா, உடனே ஒப்புரவாயிடணும். உடனே என்ன ஒப்புரவாயிடணும். உடனே இல்லை, லாஸ்ட் வீக் எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன பண்ண, சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 3வது மாடி நம்புது. 3வது மாடி இறக்க ஏறி போயிட்டு நான் போகும்போது இங்கேருந்து கீழே வந்து ஃபோன் பண்ணிட்டேன், டோரை கொஞ்சம் திறந்து வச்சிருங்க, நான் வரேன், திறந்து வைங்கன்னா என் மகன் என்ன பண்ணிட்டா, திறந்து விட்டு போயிட்டான். நான் வெயிட்டு தூக்கிட்டு வரேன், அது மறுபடியும் லாக் ஆயிடுச்சு. எனக்கு செம கோபம். என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரோம், கொஞ்ச நேரம் நின்னா அப்படின்ட்டு பயங்கர கோபம் வந்து பயங்கரமாக கத்திட்டேன். அது என்ன கத்துறாங்கன்னு தெரியல, எல்லாருமே பயந்துட்டாங்க.
பயப்படுறது மாத்திரம் இல்ல, அந்த கோபமாகப்பட்டது என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த பயம் இருக்க மாட்டேங்குதான்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்ணா, பெட்ரூம் கதவை சாத்திட்டு கூப்பிடுறேன், தண்ணி கொடுக்கறதுக்கு கூப்பிடுறேன். அது விழல, அந்த டோர் லாக்கா இருக்குது. ஏசி போடுறதுனால அது லாக்கா இருக்குது. அதுவும் கேட்கல. இன்னும் கோபம் ஒரு உச்சிக்கு ஏறிடுச்சு. உடனே என்ன பண்ண, கையில இருக்கிறத தூக்கி கதவுலயே அடிச்சேன். கதவுலயே போட்டு அடிச்சேன். கதவுல அடிச்ச உடனே எல்லாம் அலறி அடிச்சுன்னு ஓடிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. எல்லாம் யாரும் ஒன்றும் பேசல பார்த்தாங்க. அப்புறம் நமக்கும் அந்த உணர்வை தேவன் கொடுத்தாரு. எதுக்கு இந்த கோபம் அப்படின்ற மாதிரி தேவன் உணர்வை கொடுத்தாரு. அப்போ கொஞ்சம் அப்படியே தேவனுக்குள்ள நம்ம என்ன அப்படி திடப்படுத்திக்கிட்டு, ஆண்டவரே நான் செஞ்சு தப்பு தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சிட்ட பிறகு அப்புறம் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்ட பிறகு நான் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. அந்த கதவுல அடிச்சது கதவு ஓட்ட விழுந்திருக்குது. அப்போ எவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கிற, அந்த மெயின் டோரில் அடிச்சது அங்கே ஒரு கிராக் விழுந்திருக்குது. அப்போ எவ்வளோ அந்த பின்னாடி ஒருவேளை என் பொண்ணோ என் பையனோ நின்றுட்டு இருந்தா, என் ஒய்ஃபோ நின்றுட்டு இருந்தா என்ன ஆகும்? வேகத்தில் நான் தட்டி இருந்தேன்னா பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். அப்போதான் நினைச்சேன், இந்த பாவன்ற கோபத்தை இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உள்ள வரக்கூடாது. கஷ்டம்தான், அடுத்த நாளே இன்னொரு நடக்குது. ஆனாலும் அலர்ட் ஆயிட்டோம். ஆண்டவரே சோத்திரம், நம்ம என்ன பண்ண போறது கிடையாது, கோபம் படுறது இல்லை ஆண்டவரே, நீங்க பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். ஏன் சொல்றேன்னா, நமக்கு இருக்கிற பாடே அதுதான். இந்த பாவத்துக்கு எதிர்த்து நிக்கிறது தான். கோபப்படக்கூடாதுன்னா அந்த கோபத்தை நம்ம அடுக்கணும். தேவையில்லாத உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், கண்ணின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்மளை சூழும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுல விழக்கூடாது. அப்ப அதுல நிக்கணும்னா அது அங்க பாடு. அதுதான் இப்ப சபை பட வேண்டிய பாடு. நம்ம பட வேண்டிய பாடு அதுதான். இந்த உலகம் இழுக்குது, வேற மாதிரி இழுக்குது. இந்த உலகம் நம்மள வேற மாதிரி இழுக்குது. வயது வரம்பே கிடையாது, இப்போ எல்லாரையும் வேற மாதிரி இழுக்குது. ஆனா அதுல நம்ம என்ன பண்ணோம், நிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்க, பவுலுடைய ஊழியத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அப்ப அவர் எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாரு இல்ல, எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாரு. எவ்வளோ காரியங்களால செஞ்சிருப்பாரு. எல்லாம் ஒரு விஷயத்துல விழுவாங்க. பாவன்றது நிறைய இருக்குது. சிலருக்கு பண ஆசை. இந்த பண ஆசை இருக்குது பாருங்க, இது சம்பாதிக்கிறது வேணும். ஆனா வரம்புக்கு மீறி என்ன ஆகுது, அது வேணும். அதாவது உழைச்சி வர்றதை பத்தி சொல்லலை நான், உழைக்காமலே எல்லாம் வரணும். இதுல நிறைய பேர் விழுறது யார் தெரியுமா, ஊழியக்காரங்க தான். நிறைய பேர் விழுறது ஊழியக்காரங்க தான். ஏன்னா இவங்க வேலை செய்யறது இல்லை, இவங்க எதுவுமே பண்றது இல்லை. எல்லாம் வர்றதெல்லாம் என்ன ஆகுது, தங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டு தங்க ஆசை இச்சைகளின் படி என்ன பண்றாங்க, அதை யூஸ் பண்றதுனால ரொம்ப விஷயம் வருது. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் திருடர்களா இருக்கிறாங்க, வேதத்தின் அடிப்படையில திருடர்கள். புரியுதா? ஏன்னா கர்த்தர் கொடுக்கறத கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்யாம தங்களுடைய சல்லாபங்களுக்கு. நேற்று தினத்துல கூட நானும் எங்க அண்ணன் மகனும் சில விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஊழியக்காரருடைய வாங்கின காரை போட்டு காமிச்சிருந்தான் நெட்டுல. 75 லட்சம் ஒரு காரோட விலை. அது எவ்வளவு மைலேஜ் தரேன்னு நினைக்கிறீங்க? 5 கிலோமீட்டர். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா 5 கிலோமீட்டர் மைலேஜ் தருமா? சரி, அந்த வண்டி வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அதுக்கு முன்னாடி 50 லட்சம் ரூபாய் வண்டியை கொடுத்துட்டாரு. இப்போ 75 லட்சம் வண்டி. சரி, இந்த மாதிரி வண்டி எத்தனை வச்சுக்கிறாரு? 4 வச்சுக்கிறாரு. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஜனங்க கொடுக்குற காணிக்கைகளை வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, அவங்க ஊழியம் செய்யறது. அந்த காலம் போயிடுச்சு. ஆனா இப்போ சல்லாபங்கள், அவங்க ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நிறைய பேர் இந்த சபையில இருந்து எடுக்கிறத சபைக்கு செய்யாம நிறைய தங்களுடைய சுய காரியங்களுக்கு, தங்களுடைய சுய இச்சைகளுக்கு என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஆனா பவுல கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க, தெளிவா ஒரு இடத்துல சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14-15. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். பாத்தீங்களா? இப்போ இததான் ஜெனரலா எல்லாரும் என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம். பாத்தியா, சுவிசேஷம் பண்றவங்களுக்கு அதுல பிழைப்பு வரணும். அது கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, கட்டளையிட்டு இருக்கிறாரு. அடுத்த வசனம் யாரும் வாசிக்கிறது கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. என்ன பண்ணலையா?
அனுபவிக்கவில்லை. ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். பாத்தீங்களா? மேன்மை பாராட்டலை அவத்தமாக்குறதுன்னா என்ன? கர்த்தர் எனக்கு இது கொடுத்திருக்கிறாரு. சில சொல்றாங்க, நான் ஆரம்ப நாட்களில் ஒன்றுமே இல்லாம இருந்தேன், கர்த்தர் இன்னைக்கு இத்தனை கோடி வண்டி கொடுத்திருக்கிறாரு, அத்தனை கோடி அசட்டை கொடுத்திருக்கிறாரு, இத்தனை லட்சம் கொடுத்திருக்காரு, அத்தனை லட்சம் கொடுத்து அப்படி மேன்மை பாராட்டுறாங்களே. இந்த மாதிரி மத்தவங்க முன்னாடி நான் மேன்மை பாராட்டதை காட்டில நான் சாகிறது நலமா இருக்குமே. என்ன மாதிரி ஊழியக்காரங்க பாருங்க. அந்த நாள்ல அவங்க எல்லாம் அப்படி டெடிகேஷனா போனதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு பைபிள் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஊழியக்காரங்க அந்த நாள்ல இருந்து நாங்கள் முடிஞ்சிட்டு இருக்கோம் ஜோலி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒரு டெடிகேஷனா வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. அப்போ 60 என்பது என்னன்னா ரட்சிப்பின் பிரயாசம், பாடுபட்டு சகிக்கணும். அப்போ இந்த பாடுகள் என்னும் போது என்ன பாடுகள்? பாவத்தின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம். வசனத்தின்படி வாழணுன்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பாடுபடணும். வேதம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் மீது அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. என்ன காம்ப்ரமைஸ் பண்ணலாம், என்ன ஒன்னாலும் சொல்லலாம். இல்ல பிரதர் இது இப்படி பிரதர், இது அப்படி பிரதர், இது பிரதர், இது இப்படி கிடையாது. உலகத்திலிருந்து நீங்க எவ்வளவு கோடி லாபம் இருந்தாலும் அதுல நீங்க இச்சித்து இறங்குனீங்கன்னா அது சாபம். அது தேவனுக்கு விரோதமான பகை. நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். அன்றண்டு தேவை, அன்றண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக்கி கொடுக்கிற ஒரு தெய்வம்ன்றது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இந்த 60 நிலைமைக்கு வரணும்னா நம்ம பாடுபடணும். அந்த பாடு பாவத்துக்கு விரோதமாகவும் செய்யாதபடிக்கு நம்ம பாடுபடணும். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது வரக்கூடிய பாடுகள் விளங்குதுங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது வரக்கூடிய பாடுகள், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது வரக்கூடிய பாடுகள், அந்த மாதிரி பாடுகளை தான் நம்ம செய்யணும். அது எப்படி வாழ்க்கையில கடைபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். சங்கீதம் 65:2. சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஜெபத்தை கேட்கிறவரே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம ரொம்ப உள்ள போக மாட்டோம். ஏன் ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்றோம்னா, இப்போ நான் சில பாவத்துல விழுந்துட்டு இருக்கிறேன். நான் விழுற பாவத்துல இருந்து நான் மீளணும்னா இப்போ எனக்கு ஜெபம் தேவை. இப்போ நான் பிரதர்கிட்ட சொல்றேன்னு வச்சுங்க, பிரதர் சோன்சோ பாவத்துல நான் இருக்கிறேன், நான் இந்த மாதிரி செய்கிறேன், நான் அந்த மாதிரி செய்கிறேன், இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா பிரதர் என்ன நினைப்பாரு? பார்க்கறதுக்கு நல்லவன் மாதிரி இருந்தான், ஆனா பண்றதெல்லாம் பயங்கரமா இருக்குதப்பா, நானே தேவலாம் போலகுது, அந்த ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ என்னுடைய பாவத்துல நான் விழுகிற ஒரு வீழ்ச்சிய நான் மனிதர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒருவேளை நான் பகிர்ந்துகிட்ட பிறகு கூட நான் ஒரு இடத்துல செய்தி கொடுக்கும் போது அவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க? புரியுதுங்களா? ஐயோ தெரியுமா உனக்கு அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் வேதம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய இருதயத்துல நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வீக்னஸ், நம்முடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா கிட்ட சொல்லலாம். இயேசுவின் நாமத்தினால அவர்கிட்ட சொல்லலாம், ஓப்பனா பேசலாம். ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் விழுந்துடுறேன், ஆண்டவரே இந்த காரியத்துல நான் திரும்ப திரும்ப விழுறேன், ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை தூக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அதுதாங்க பாடு. அப்போ தேவன் ஒரு பலனை கொடுப்பா. இப்ப நம்ம ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, எல்லாரும் சத்தியத்துல நிக்கிறதுக்கு, தேவனுக்குள்ள இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியின் பலன் வேணும்னு அந்த பலனை நிறைவா கொடுப்பார் ஆண்டவர். அந்த நிறைவா கொடுக்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? நீங்க செஞ்சா கூட அடுத்தது தேவனுக்கு கட்டுற துக்கம் வந்துடும். ஐயோ நான் அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், உடனே இப்போ தேவ சமூகத்துல போ, இயேசுவின் ரத்தத்தினால என்ன பண்ணுங்க, கழுவுங்க, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரை, பரிசுத்தமாகிக்கிறோம். இது எப்ப நடக்க 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 என்ன ஆகுன்னா, ஒரு நாள் வரும்போது நாம் முற்று முடிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கோம். ஆனாதான் வெளிப்படுத்தல சொல்லும் போது அந்த சபைக்குரிய நிலையில என்னன்னா, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள். ஆக்சுவலா இந்த டெனிம் பேண்ட் பார்த்துருக்கீங்களா? டெனிம் ஜாக்கெட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜீன்ஸ் ஜாக்கெட் நம்ம ஊர்ல இருக்குது நிறையா. ஆனா நீங்க டெக்சாஸ்ன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்க போனீங்கன்னா அங்கதான் ஜீன்ஸ் ரொம்ப வேல்யூ.
ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. சமீபத்தில் ஒரு எக்ஸ்போர்ட்டில் ஒரு வச்சுருந்தாங்க, டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க, ஒரு லிவைஸோட ஒரிஜினல் பேண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ அதை போய் பார்க்கும்போது அந்த பையர் என்கிட்ட சொன்னார், 120 வருஷம் பழமையான பேண்ட்டாக அது. எவ்வளோ? 120 வருஷம் பழமையான பேண்ட்டு இன்னும் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா, நம்மக்கிட்ட சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டோம். வச்சுங்க பிரதர் அப்படின்னா, ஏங்க வேணாங்க எனக்கு அப்படின்றோம். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வெளுத்து போயிருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் அது அவ்வளோ வேல்யூவான். எவ்வளவோ $1000 அவர் அந்த ஏலத்தில் எடுத்து டிஸ்பிளேல மாட்டி இருக்கிறார். அந்த அழுக்கு பேண்ட்டு. அதான் சொன்னார். நான் சொன்னேன், என்கிட்ட நிறைய பேண்ட் இருக்குது, நான் தரேன், இது விட ரொம்ப அழுக்கெல்லாம் நான் வச்சுக்கிறேன் நான். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லைப்பா, இத்தனை வருஷம் அது இருக்கணும், அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி இப்படி பண்ணு, அது ஃபைனல் ஸ்டேஜ், அது இன்னும் சாகாமல் இருக்குது பாரு, இன்னும் கிழியாமல் இருக்கு. அப்படி கிழிஞ்சா கூட அது ஒரு அழகு சொல்கிறாங்க. அது கிழிஞ்சா கூட அது ஒரு அழகு. பார்க்குறீங்களா, என்னை எல்லாம் கிழிஞ்சு போன பேண்டை போட்டு தான் சுற்றுறான். அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல். ஆனால் ஒரிஜினல் ரேட்டு ஜாஸ்தி. அது யூஸ் பண்ணி கிழியுறது அவ்வளோ வேல்யூ. அப்போ என்னன்னா, அந்த ரத்தத்தில் தோய்த்து எடுக்கப்படுறது என்னன்னா, நாமளே சுத்திகரிச்சு அந்த பாடு, அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு இடத்துல சொல்ற, ரத்தம் சிந்துதலுக்கு எதுவாக நீ என்ன பண்ணல, பாவத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்கல, இயேசு எதிர்த்து நின்னாரு. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவினுடைய பாடுகளை ஆயுதமாக சிந்தையில தரிச்சுக்கோ. ஏசியா எனக்காக மரிச்சாரு, ஏசியா அடிபட்டாரு, ஏசியா எனக்காக பாடுபட்டாரு, என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு, நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு அவரு பண்ணாரு. அந்த சிந்தையை தரிச்சுக்கிட்டா பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்தலாம். அதுக்கு நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிற்கும்படி நாம் பாடுபட வேண்டியது அவசியம். இதுதான் 60 என்கின்ற இது. அதனால தான் இப்போ சொல்றாங்க இல்லையா, அது சங்கீதம் 66:20 கூட வாசிங்க. சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும், பாத்தீங்கன்னா, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கிருபையை தள்ளாம, ஜெபத்தை தள்ளாம, கிருபையை எடுத்துக்காம அப்படி நம்மளை பார்க்கிறவர் தான் நம்முடைய தேவன். அழகுதான். அதனால தான் முன்னாடி சொன்னேன், மனுஷன் பார்க்கிற பார்வை வேற, தேவன் பார்க்கிற பார்வை வேற. அதனால தான் பாருங்க, 1 பேதுரு 4:16 வாசிங்க. 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இதுதாங்க, கிறிஸ்தவனா இருந்து பாடுபட்டா என்ன பண்ணாத, வெட்கப்படாத. ஏன் வெட்கப்படாத? நான் தேவனுக்காக பாடுபடுறேன். என்னுடைய பாவத்துக்கு நான் எதிர்த்து நிக்கிறேன். பாவத்துக்கு நான் எதிர்த்து நிக்கிறேன். சமீபத்துல சில நண்பர்கள்லாம் சொல்றாங்க, வாங்க ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூடும்போது நம்ம என்ன பண்றோம், இல்லப்பா வேண்டாம். உடனே அவங்க சொல்றாங்க, அவங்க இவ்வளவு ஜாலியா இருக்கலாம், அவ்வளவு ஜாலியா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னும் போது அது நமக்கு வேணும். ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும், ஜாலியா சுத்துறது நல்லதுதான். ஆனா அது என்ன பண்ணோம், பாவத்துக்கு நேரா இழுத்து செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எனக்கு வேண்டாம். அப்ப கூட இருந்த இன்னொருத்தர் சொன்னாரு, எப்படி உன்னால இப்படி வேணான்னு சொல்ல முடியுது அப்படின்னு. அதான் சொன்ன, விழுந்து அதுக்கப்புறம் அழுவுறதை விட விழாமலே அழுது தேவன்கிட்ட நான் கிருபை பெற்றுக்கொள்கிறேன். புரியுதுங்களா? அதுதாங்க. அப்போ அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணோம், கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபடாமல் என்ன பண்ணோம், வெட்கப்படாமல் அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தணும். விடாமுயற்சியா போனாங்க. பாவத்துல விழுந்துட்டீங்களா, எழுந்து ஓடுங்க. இலக்க அடையிற வரைக்கும் ஓடுங்க. சோர்ந்து போகாதிருங்கள்னு ஏன் வேதம் சொல்லுதுன்னா இதுக்கு தான். சோர்ந்து போய் ஐயோ ஆண்டவரே என்னால முடியலன்னு என்ன பண்ணக்கூடாது, படுத்துடக்கூடாது. 1 பேதுரு 2:19 கூட வாசிங்க. 1 பேதுரு 2:19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அதுதாங்க தேவனுக்கு பிரியம். அநியாயமா பாடுபட்டு உபத்திரவங்களை சகிக்கணும். சில சொல்ல அநியாயமா பேசுறாங்கப்பா எங்களை, அவன் நியாயமா தான் சொல்லியிருப்பான், நீ பண்றது சரியில்லைன்னு. ஆனா நம்பால என்ன சொல்றது, அநியாயமா பேசுறாங்க, என்ன இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. எல்லாம் நம்ம மாறுறதுக்கு தான் சார். உலக பிரகாரமாகவே விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றனன்றான். ஏன்? குறைகள் வேணும்ன்றான். குறை இருந்தா சொல்லுப்பா. அங்கங்க சில ஃபேக்டரி எல்லாம் புதுசா திறந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ன்னு தனியா வைக்கலாம். ஏன்னா சொல்லும் போது தான் நம்ம மாத்திக்க முடியும், இன்னும் மெருகேற முடியும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ பலன்கள்ல 30 என்பது
ரட்சிப்பும் அதன் மூலமாய் வரக்கூடிய பரிசுத்தமாகுதல் 30க்குரிய பலன். நெக்ஸ்ட் 60 போது அந்த ரட்சிப்பின் பிரயாசம், ரட்சிப்புக்கேற்ற பிரயாசம் போது அது நம்ம பாவத்தை ஓய்ந்திருக்கும்படி அதற்கேற்ற பாடுபட்டு சகிக்கணும். சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது வரக்கூடிய சோதனை பாடுகள், பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிற்கிற அந்த ஒரு சோதனை பாடுகள், அது சகிக்கணும். அதுதான் 60. நடக்குதுங்களா? அது நெக்ஸ்ட் லெவல். 3வது லெவல் வரும்போது என்ன ஆகுதுங்க? அது டோட்டலா சேஞ்ச் ஆகுது. என்னது? 100. இந்த 100ன்னு சொல்லும் போது அது எப்படி இருக்குன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவங்க. இதுதான் 100. விளங்குதுங்களா? இதுதான் 100. அப்போ 30 என்பது நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தத்துக்கேதுவாய் நான் ஜீவிக்கிற ஜீவியம் 30. அதுல இருந்து நான் பாவங்களுக்கு எதிர்த்து நிற்று அதற்காக படுகிற பாடுகள் 60. 3வது அத்தோடு கூட சத்தியத்தை உள்ள வாங்கி இருதயத்துல காத்து பொறுமையா பலன் கொடுக்கிறது 100. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புரியுதுங்களா? அதுதான் 100. அப்போ இந்த 100ன்றது எப்படின்னா, எங்க காக்கணுமா? வசனத்தை கேட்கணும், உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காக்கணும். இருதயத்துல காக்கிறது இல்ல, உண்மையும் நன்மையுமான இருதயம். அப்போ இது எங்க வருதுன்னா, ரட்சிப்புல ஆரம்பிச்சு ஃபைனல் ஸ்டேஜ் எங்க போய் ஃபுல்லா டிபெண்ட் ஆகுது தெரியுங்களா? இருதயத்துல டிபெண்ட் ஆகுது. ஃபைனலா அங்கதான். அப்போ இருதயம் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். அதான் இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வார்த்தையே அங்கிருந்து தான் வருது. வார்த்தையே அங்கிருந்து தான் வருது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயமோ மகா திருக்குள்ளது கேடுள்ளதுமா இருந்தா அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ இருதயம் கெட்டு போறது யாருக்கு தெரியாது? இருதயம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப என் இருதயம் கெட்டு போய் இருக்குதுன்றது எனக்கு என்ன பண்ணாது? தெரியாது. நான் பண்றதுதான் பண்ணிப்பேன். புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே இருதயம் தான் காரியம். இருதயம் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம செய்யறோம். அப்ப செய்யும் போது எனக்கு கரெக்டா படம், பாக்குறவங்களுக்கு எப்படி படம்? நான் பிரதர் இப்படி பண்றீங்களே, நான் பிரதர் இப்படி பேசுறீங்களே, நான் பிரதர் அது எனக்கு எப்படிதான் தெரியுது? மாத்திக்கணும்னு தோணுதா, இல்ல என் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு தோணுதா? புரியுதா? அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை அறியத்தக்கவன் யார்? 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். இருதயத்தை ஆராய்ந்தும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். அப்ப பாருங்க இந்த இருதயம் எவ்வளவு முக்கியம். ஆக்சுவலா இந்த இருதயத்தை குறிச்சு பேசும்போது, இயேசு பேசும்போது லூக்கா 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, காதுள்ளவன் கேட்க கடவன்ட்டார். 8ஆம் வசனத்துல இருக்கா சிஸ்டர்? பாசிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். எப்படி கூட்டினாரா? சத்தமிட்டு சொன்னார். ஏன்னா இது நிறைய பேர் காதுல விழாது. இந்த 100 என்ற பலனுக்கு நிறைய பேரால வர முடியாது. ஏன் வர முடியாது தெரியுமா? தெரியாது. அதான் மேட்டர். 100ன்னா என்னன்ற பலனு அது ரகசியம் தெரியலன்னா எப்படி 100க்கு வர முடியும்? அவன் 30ல உட்காந்து சொல்லுவான், நான் 100 பலனை பெற்றுட்டேன், நான் 100 பலனை பெற்றுட்டேன்னு. 60ல உட்காந்து சொல்லுவான், நான் 100 பலனை பெற்றுட்டேன்னு. ஏன்னா 30, 60, 100ன்னும் போது நான் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன்? நான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறவரா இருக்கிறேன்? இந்த இருதயமாகிய இந்த நிலத்துல வசனம் என்கின்ற விதை விதைக்கப்பட்டு சத்தியத்தை பெற்ற நான்
எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன்? 30ல் இருக்கிறேனா, 60ல் இருக்கிறேனா, 100ல் இருக்கிறேனா? எதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்குது? எஸ், எவ்வளவு கிளியரா சொல்லிக்கிறார் பாருங்க. அந்த ஒரு வசனத்துல எவ்வளவு ஆழமான காரியத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். உவமைகள் எல்லாம் அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும். அதனால தான் இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா இது? இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க யாரை தரிசிப்பாங்களாம்? தேவனை தரிசிப்பாங்க. தேவனையே தரிசிப்பாங்க. அப்போ இந்த 100 என்கின்ற பலன் என்னன்னா, நம்முடைய இருதயத்தை பார்த்துக்கணும், வசனத்தை கேட்கணும், அதை நன்மையும் உண்மையுமான இருதயத்துல காத்து கொள்ளும் போது, காத்து கொள்றது மாத்திரம் இல்ல, பலன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் பலனு? பொறுமையுடனே. ஆமா, சிலருக்கெல்லாம் எடுப்புல பெரிய ஆள் ஆயிடணும், ஓட்டவனே பெரிய ஆள் ஆயிடணும். அதெல்லாம் ஆகாது. சின்ன வயசுல என் மகளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்தாங்க. சின்னவெல்லாம் இருக்கும்போது, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. என்னன்னா, ஒரு கொட்டாங்குச்சியில் மண் போட்டு ஒரு விதையை வச்சு அது வளர்ந்த பிறகு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. சாட்டர்டே டைமில் கொடுக்குறாங்க. மண்டே எடுத்துகிட்டு போனோம் ப்ராஜெக்ட். இது போட்டு வச்சுக்கிது, மண்டே பார்க்குது, வளரவே இல்லை. எனக்கு ஒரே டவுட், என்னடா இது வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னா, ஏன் வரல ரொம்ப நாள் பார்த்து அப்புறமா கூப்பிட்டு கேட்டேன், ஏமா வரலன்னா, தெரில டாடி, நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது. இது விதையை வச்சுட்டு திறந்து பார்த்துக்குது, வளருதா மண்ணை நோண்டி விதையை வச்சு பார்த்து புதைச்சி வைக்கிறது. அப்புறம் எங்கேருந்து வளருது? புரியுதுங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இருதயத்துல நன்மையும் உண்மையுமா காக்கணும்னா நம்ம இருதயத்தை செக் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்குதா? தேவனுக்கு உகந்த இருதயமா என் இருதயம் இருக்குதா? மொபைல்ல சார்ஜ் இருக்கான்னு பார்க்குறோம், வண்டியில பெட்ரோல் இருக்குதான்னு பார்க்குறோம், பாக்கெட்ல பணம் இருக்குதான்னு பார்க்குறோம், சில நேரத்தில் அதை கூட விட்டு போயிடுறோம். நிறைய விஷயத்தை செக் பண்றோம், ஆனா இருதயத்தை விட்டுறோம். இந்த இருதயம் உண்மையும் நன்மையுமா பலன் தரக்கூடியதா இருக்குதான்றதை ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக. அதனால தான் எரேமியா 29:13 வாசிங்க. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள். எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களே ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அதுதாங்க முழு இருதயம். அறகுறை இல்லை. கொஞ்சம் உலகம், கொஞ்சம் தேவன், கொஞ்சம் சுயம், கொஞ்சம் பரிசுத்த ஆவியோட நடக்குது, கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் மாயமான தாழ்மை. தேவன் என்ன பண்றது இல்லை, அதை அக்செப்ட் பண்றதில்ல. இருதயம், முழு இருதயம். ஆனால் தான் தேவனுடைய ஆராதிக்கும் போதும் சரி, தேவனுடைய காரியங்களை செய்யும் போது, குடும்ப ஜபத்துல கூட சரி, முதலாவது இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்தணும். தேவ சமூகத்துல உட்காரும் போது, ஆண்டவரே முதலாவது என்னுடைய இருதயத்தை என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது இருதயத்தை தேவன் சுத்திகரிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால தான் பாருங்க, இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தின் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இருதயம் சுத்திகரிக்கப்படும், உண்மையும் நன்மையுமா காக்க முடியும். அதான் பாருங்க, யாக்கோபு 1:18 வாசிங்க. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினா என்ன பண்ணாராம்? ஜெனிப்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஜெனிப்பித்தார், பிறக்க வைச்சார். பிறக்க செய்து வருது இல்லைங்களா? ஆக்சுவலா அது கரெக்டான வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, மூல மொழியில பாத்தீங்கன்னா கிட்டிஸ்மா அப்படின்ற ஒரு வார்த்தை, KTISMAH, கிட்டிஸ்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, God creates the inner man. அதாவது தேவன் சத்திய வசனத்தின் மூலமாக உள்ளான மனிதனை உண்டாக்கினார். அதான் ஜெனிப்பிக்கிறது. அப்ப வசனம் உள்ள போக 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 வார்த்தை யாரு? இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. இப்ப இந்த வார்த்தை உள்ள வர 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 உள்ளான மனுஷன் என்ன ஆகணும்? வளரணும். அதனால தான் நாம் அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பா இருப்போம்னா, வார்த்தையானவரை உள்ள வார்த்தையில நம்ம வளரும் போது நம்ம மறிக்க போறோமோ இல்ல அந்த வார்த்தையானவர் வரும்போதும் தரிசிக்கும் போது பிளஸ் 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 தான், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான். வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஆமென். விளங்குதுங்களா? அப்ப அந்த ஒரு ஆக்ஷனுக்கு போனோம்.
அந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ள போனோம்னா இருதயத்துல என்ன பண்ண அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்க இந்த வார்த்தையினுடைய சொல்றாரு பாருங்க, எப்படி இன்னர் மேன் அந்த உள்ளான மனுஷன் எப்படி உருவாக்கப்படுறான். இப்போ அதுதான் ஜெனிப்பிக்கப்படுறதுன்னா உருவாக்குறது. இப்போ ஆதாம் எப்படி உருவாக்குனாரு? மண்ணினால உருவாக்கி நாசில ஊதுனாரா? இவர் ஜெனிப்பிக்கிறார்னா வசனத்தின் மூலமா. எப்படி ஜெனிப்பிக்கிறாரு? ஆதாமை போல உள்ளான மனுஷன். எப்படி ஒரு மனுஷனை தேவன் உருவாக்க அந்த ப்ராசஸ் சத்திய வசனத்தின் மூலமா இருக்கணும். நமக்கும் உள்ளான மனுஷன் அப்படி உருவாக்கப்படணும். எப்படி உருவாக்கப்படுவான்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. போதும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்ப வேத வாக்கியம் எப்படி என்னவா இருக்குது? தேவனுடைய ஆவி. புரியுதுங்களா? அப்போ மனுஷன் மண்ணினால உருவாக்கி நாசில என்ன பண்ணாரு? தேவன் சுவாசத்தை ஊதுனாருன்னா அந்த ஆவிய ஊதுனால்தான் அவன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மான். அப்போ உள்ளான மனுஷன் வளரணும்னா ஜீவன வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து உள்ள போனோம். இந்த வார்த்தை உள்ள போனோம். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால இருக்குதுன்னா வேத வசனம் தான் தேவனுடைய ஆவி. ஏன்னா நான் பேசும்போது எனக்குள்ள இருந்து என்ன புறப்பட்டு வருது? காத்து வருது. இப்ப வாயை மூடின்னு பேசினா தான் சவுண்டு கேட்கும். அப்ப நான் பேசும்போது காத்து வருதுன்னா தேவன் பேசும்போது ஆவி வெளிப்பட்டு அந்த வார்த்தையை நம்ம கேட்க கேட்க வாங்க வாங்க உள்ளான மனுஷன் என்ன ஆக்கப்படுறான்? ஜெனிபிக்கப்படுறான். நாளுக்கு நாள் அந்த வளர்ச்சிக்குள்ள போற. அதனால தான் பாருங்க மத்தேயு 22:29 வாசிங்க. மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பானம் என்ன கொள்கிறீர்கள். எதையா? வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாம தப்பான என்ன கொண்டிருக்கிறீங்க. ஏன் சொன்னார்னா வேத வாக்கியம்தான் தேவனுடைய வல்லமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம கேட்கிற இந்த வசனம், நம்ம படிக்கிற இந்த வசனம், நம்ம ஆட்டோல போகும்போது பார்க்கிற வசனம், வேத வசனம் எல்லாமே தேவனுடைய வல்லமை. ஏன்னா அவருக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்தது. அவர் முயற்சி, அதாவது அவர் வாயிலிருந்து புறப்பட்டதுன்னா இப்ப நான் பேசினேன்னா என்னுடைய எனக்குள்ள இருந்து என்ன ஆகுது? ஒரு முயற்சி. அந்த முயற்சியின் வெளிப்பாடு தான் சத்தம். அப்படி தேவன் அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்ட சத்தம் தான் வார்த்தை. அது அவருடைய வல்லமை. புரியுதுங்களா? அது யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. பாத்தீங்களா? வேத வாக்கியங்களை என்ன பண்ணுமா? ஆராய்ந்து பார்த்தா என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். அதுதான். ஏன்னா அதுலதான் தேவனுடைய சுவாச காற்று இருக்குது. அதுலதான் தேவனுடைய வல்லமை இருக்குது. அப்போ வசனத்தை ஆராய ஆராய நமக்குள்ள என்ன கிடைக்குதுங்க? நித்திய ஜீவன், சாவாமை. உள்ளான மனுஷன் என்ன ஆகுறான்? உருவாக்கப்படுறான். அவனுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஏன்னா நித்திய ஜீவன். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல அவன் வருகிறான். அப்படியே வாசிங்க. நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படின்னா என்னங்க? வார்த்தையாகிய இயேசு எப்படிப்பட்டவர் என்றத உள்ள வசனம் வந்த பிறகு உள்ளான மனுஷன் மூலமாக புறம்பான மனுஷன் நம்ம காண்பிக்கிறோம் பாருங்க. அந்த கிரியை, அந்த செயல்பாடு, ஜனங்க சொல்லுவாங்க இயேசுவை போல இருக்கிறான், இவன் நல்ல மனுஷன், இவன் சத்தியவான், இவன் சத்தியத்தின்படி நடக்கிறான், இவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது, ஜனங்க சொல்லுவாங்க. அதுதான் கிறிஸ்து இயேசுவை குறித்த சாட்சி. இயேசுவை போல வாழணும்னா வார்த்தையாகிய இயேசு உள்ள வரணும். உள்ள வந்து அது இருதயத்துல நிரப்பப்படணும். அது உள்ள வந்து நிரப்பப்படும் போது இருதயம் அதை காத்து பொறுமையாய் பலன் தரும். நிச்சயமா பலன் உண்டு. சத்தியத்தை நம்ம தேடுறோம், சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதே, இது எப்படி ஆகும், ஏதாகும், எல்லாரும் தான் வேதத்தை வாசிக்கிறாங்க, எல்லாரும் தான் பண்றாங்க, நானும் தான் வேதம் வாசிக்கிறேன், நானும் தான் சத்தியத்துல இருக்கிற உயர்வு, மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன நிச்சயமா நடக்குது. நிச்சயமா தேவன் நடத்துவார். புரியுதுங்களா? தாமதிக்கிறாருன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. நிச்சயமா நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாருன்னா, அங்க ஆயத்தப்படுத்துறாருன்னா இந்த பூமியில நமக்கு கூறியதை நமக்கு தர மாட்டாரா? ஆயத்தப்படுத்தி கொடுக்க மாட்டாரா? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான. அப்ப எனக்கு அருமையாளர் நன்றாக புரிஞ்சுக்கணும், நல்ல நிலத்தின் பலன்கள் இருதயமாகிய நல்ல நிலத்துல வசனமாகிய விதை விதைக்கப்படும் பொழுது
அது 30 ரட்சிப்பும் பரிசுத்தமாகுதலும், 60 ரட்சிப்பின் பிரயாசம், பாவத்துக்கு நான் எதிர்த்து போராடக்கூடிய அதனால் வரக்கூடிய பாடுகள், 100 வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையோடு கூட பலன் தருது 100. புரியுதுங்களா? வணங்குதுங்களா? அப்ப கர்த்தர் இந்த 30, 60, 100ல கர்த்தர் வச்சிருக்கக்கூடிய ரகசியம் இதுதான்.